வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ் பேசிக் சயின்ஸ் பார்ட் 4. ரொம்ப சாரி, இந்த கிளாஸ் கொஞ்சம் டிலே ஆனதும் நேற்று என்னால் வீடியோ கொடுக்க முடியாததுக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசிக் சயின்ஸில் பார்ட் 4 நம்ம பார்த்துக்குறோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னும் எக்ஸ்டென்சிவாக ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருந்தது. அண்ட் சில கமிட்மெண்ட்ஸ்னால என்னால் சீக்கிரம் வீடியோஸ் கொடுக்க முடியல. ஸோ I'm really sorry for that. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து PYQ, செல் அண்ட் இட்ஸ் ஆர்கனல்ஸ், DNA அண்ட் RNA. ஸோ DNA RNAல நிறைய கேள்விகள் வந்து கேட்குறாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கிளாஸான டைப்ஸ் ஆஃப் வேக்சின்ஸுக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிசீசஸ் நம்ம பேச போகிறோம் ஹெல்த் அண்ட் இஷ்யூஸில். ஸோ அந்த விஷயத்துக்கும் இந்த பேசிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஏன்னா என்ன மேம் செல் அண்ட் ஆர்கனல் சின்ன குழந்தை மாதிரி நீங்கள் சொல்லித்தரீங்கன்னு நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம். பட் செல் அண்ட் ஆர்கனலில் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அது 2020 கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம இங்கே பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம டீட்டெயிலாக போகலாம். பட் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்விஃப்டாக வந்து நம்ம இந்த விஷயங்களை பேசிடலாம். ஏன்னா வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து ஒன் வேர்ட் மாதிரி நீங்கள் வந்து ஓகே ஒரு செல் ஆர்கனல் இதுக்கு என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் வேர்டில் ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் இல்லைன்னா ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டினாக கேட்டிருந்த போது நீங்கள் என்ன மாதிரி கேட்டாலும் நம்ம வந்து கிளியராக வந்து ஆன்சர் கொடுக்கறதுக்கு இங்கே வந்து ரெடி ஆகிடணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்டில் தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம போன இது கிளாஸில் வந்து ஸ்பேஸ் டெக்னாலஜியில் சில இம்பார்ட்டண்ட் ஸ்டார்ஸ், ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டார், பிக் பேங் தியரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசணும். ஸோ அதில் ஒரு கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க, செஃபைட்ஸ், நெபுலா அண்ட் பல்சஸ். ஸோ இதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நெபுலா அண்ட் பல்சஸ் பார்த்தோம். ஸோ அதை வச்சு நம்ம செஃபைட்ஸ் தெரியலைனாலும் இந்த கொஸ்டினை நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். ஏன்னா நெபுலானா நம்ம வந்து ஸ்டார் ஃபார்மேஷனுக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆகிற ஒரு ஸ்டேஜ்னு சொன்னோம். அப்போனா நெபுலா இஸ் நத்திங் பட் stars. Okay, it is a giant cloud of dust and gas in space. So nebulaனும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா nebulaனும் போது உங்களுக்கு இந்த இது வருது. ஸோ the first is wrong and second is also wrong. So first is wrong, second is wrong அப்படின்னும் போது உங்களுக்கு one only அப்படின்னு நம்மளுக்கு இதுவான்னு தெரியணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல்சர்ஸ் பற்றியும் நம்ம படித்தோம். ஸோ பல்சர்ஸ் இஸ் நத்திங் பட் stars which brighten and dim periodically. It is a neutron star that are formed when massive stars run out of fuel and collapse. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்சஸ்னும் போது ஸ்டார்ஸ் விச் பிரைட்டன் அண்ட் டிம் பீரியாடிக்கலி அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். பட் செஃபைட்ஸ் வந்து நியூட்ரான் ஸ்டார் தட் ஃபார்ம்டு வென் மேசிவ் ஸ்டார்ஸ் ரன் அவுட் ஆஃப் ஃபியூவலா அப்படின்றது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டவுட்டாக இருக்கலாம். பட் திஸ் இஸ் கரெக்ட். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஸோ ஒன்லி ஒன்ன்றது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஏன்னா உங்களுக்கு இதுக்கு வந்து இதுவும் வரும். பட் த பெஸ்ட் ஆன்சர் இஸ் திஸ். செஃபைட்ஸ் வந்து ஆக்சுவலாக ஸ்டார்ஸ் விச் பிரைட்டன் அண்ட் டிம் பீரியாடிக்கலி. ஸோ இங்கே ஆன்சர் பார்த்தீங்கன்னா பேர் 1 இஸ் இன்கரெக்ட், பேர் 2 இஸ் இன்கரெக்ட் அண்ட் பேர் 3 இஸ் கரெக்ட். ஸோ இங்கே வந்து ஆன்சர் கொடுத்துருக்கேன். ஸோ இட் இஸ் ஆல் நான் போன கிளாஸ்லேயே படிச்சுட்டேன். ஸோ யூ கேன் ஹாவ் அ லுக். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செல் அண்ட் ஆர்கனல்ஸ். நிறைய செல் ஆர்கனல்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா கோல்ஜி அப்பாரட்டஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்சைம்ஸை வந்து சிந்தசைஸ் பண்ணும். வெசிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வாட்டர்லாம் வந்து ஸ்டோர் பண்ணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா லைசோசோம் தான் நம்மளோட தேவையில்லாமல் கிருமிகளை வந்து அப்படியே சாப்பிடும். நம்ம செல்லே வந்து ஏதாச்சும் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா, இறந்து போயிடுச்சுன்னா, இல்லை ஏதாச்சும் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா நம்ம செல்லையே வந்து சாப்பிட்டுடும். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் சூசைடல் பேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. லைசோசோம் இஸ் கால்ட் அஸ் சூசைடல் பேக்ஸ். சைட்டோபிளாசம்னா நம்மள இருக்க அந்த லிக்விட் ஃபுல்லாக இதை பரவி இருக்க ஒரு லிக்விடு. அப்புறம் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னா இதில் வந்து ரிபோசோம்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இதுதான் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இதில் வந்து ரிபோசோம்ஸும் அட்டாச் ஆயிருந்ததுன்னா அது ரஃப், அட்டாச் ஆகலைன்னா அது வந்து ஸ்மூத். ஸோ நோ ரிபோசோம்னா அது வந்து ஸ்மூத்தாக இருக்குது, ரிபோசோம் இருந்தால் அது ரஃப்பாக இருக்குது. அடுத்து பெராக்சிசோமு, நியூக்ளியஸு, சென்ட்ரியோல்ஸ், அதுக்கப்புறம் மைட்டோகாண்ட்ரியன். இந்த சென்ட்ரியோல் பார்த்தீங்கன்னா நம்மளோட செல்லோட டிவிஷன் ஸ்டேஜில் வந்து அந்த சென்ட்ரியோல்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஒர்க் பண்ணும். அந்த செல்லை டிவைட் பண்ணுறதுக்கு அதுதான் ஒரு ஹோல்டிங் இதாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மைட்டோசிஸ், மியோசிஸ் ஸ்டேஜஸில் வந்து நம்ம இனிமேல் கிளாஸஸில் நம்ம பார்ப்போம். அடுத்து மைட்டோகாண்ட்ரியன். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்குற ஒரு முக்கியமான ஒரு ஆர்கனல். இட் இஸ் கால்ட் அஸ் பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்புறம் ரிபோசோம் தான் நம்மளுக்கு புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. ஸோ நியூக்ளியஸில் தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸில் தான் வந்து நம்மளோட டிஎன்ஏ, அதாவது நம்மளோட ஜீன், நம்மளோட மரபு அணுக்கள் வந்து இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கிறோம். ஓகே, அண்ட் இதோட முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் வந்து இதில் எழுதியிருக்காங்க. ஓகே, குளோரோபிளாஸ்ட் வந்து எந்த செல்லில் இருக்கும்? பிளான்ட் செல்லில் இருக்கும்.
கோல்ஜி காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோட்டீன்ஸும் அண்ட் அதர் மெட்டீரியலையும் அவுட் ஆஃப் த செல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டும் ப்ராசஸும் பண்ணுது. வேக்யூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட்ஸ் ஸ்டோரிங் வாட்டர் அண்ட் அதர் மெட்டீரியல். அண்ட் திஸ் லைசோசோம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் பார்ட்டிகளை டைஜஸ்ட் பண்ணவும் ஃபாரின் இன்வேடரை வந்து சாப்பிட்றதுக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இட் இஸ் அ டைஜஸ்டிவ் ஆர்கன். ஸோ லைசோசோம் இஸ் த டைஜஸ்டிவ் ஆர்கன் அண்ட் இட்ஸ் ஆல்சோ கால்ட் அ சூசைடல் பேக்ஸ். மைட்டோகாண்ட்ரியன் இஸ் அ பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரோட்டீன்ஸை வந்து கோல்ஜி காம்ப்ளெக்ஸ்லேருந்து வாங்கி நம்ம செல்லில் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக ஒரு டியூப் மாதிரி இருக்கும். ஸோ இது டியூப் மாதிரி இருக்கும். ரிபோசோம் பார்த்தீங்கன்னா அதான் ப்ரோட்டீன்ஸை மேக் பண்ணுது. கோல்ஜி காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோட்டீன்ஸையும் என்சைம்ஸையும் ப்ராசஸ் பண்ணுது அண்ட் டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. ஸோ இது கோல்ஜி காம்ப்ளெக்ஸ். இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஓகே, அடுத்து பிளான்ட் செல் அண்ட் அனிமல்ஸோட டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஸோ என்ன ரொம்ப டிஃப்ரென்ஸ்னா இந்த வேக்யூல் பாருங்க, இது வந்து ரொம்ப பெருசாக இருக்கு. இந்த இதில் வந்து அனிமல் செல், இது வந்து அனிமல் செல், இது வந்து பிளான்ட் செல். ஸோ பிளான்ட் செல்ல பார்த்தீங்கன்னா வேக்யூல் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா செல் வால் இருக்கும். ஸோ செல் வால் வந்து இருக்கும். ஓகே, ஸோ செல் வால் வந்து இதில் இருக்கும், இதில் இருக்காது. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல் மெம்பரைன் ஆர் பிளாஸ்மா மெம்பரைன் வந்து ரெண்டுலேயும் இருக்கும். ஸோ இட் இஸ் தேர். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வேக்யூல் பெருசாக இருக்கும், இங்கே வேக்யூல் இருக்காது. அடுத்து முக்கியமான ஆர்கன் இங்கே இருக்கிறது பட் இங்கே இல்லாதது வந்து குளோரோபிளாஸ்ட். ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அதர்வைஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து சேமாக தான் இருக்கும். ஓகே, ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். So this is a comparison between the plant cell and the animal cell. So cell wall இருக்கும் and plasma membrane ரெண்டுக்குமே இருக்கும். பிளாஸ்டிட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு plant cell மட்டும் தான் இருக்கும், அனிமல் செல்ல இருக்காது. அண்ட் மைட்டோகாண்ட்ரியா வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, பட் அனிமல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேக்யூல் இங்கே சின்னதாக இருக்கும், பெருசாக இருக்கும். அண்ட் எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் தான், பட் உங்களுக்கு சில விஷயங்கள் மாறும். அதாவது இங்கே பிளான்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச் தான் ரிசர்வ்டு ஃபுட். நம்மளோட அனிமல் செல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளைகோஜன் தான் ரிசர்வ்டு ஃபுட். அதாவது நம்ம வந்து ஒரு சுகர் சாப்பிட்றோம். சுகர்னா என்ன? இட்ஸ் அ கார்போஹைட்ரேட்ஸ். நம்ம கார்போஹைட்ரேட்ஸை நம்ம உடம்பு எப்படி ஸ்டோர் பண்ணணும்னா கிளைகோஜனாக நம்ம லிவரில் போய் ஸ்டோர் பண்ணும். பட் இதே வந்து பிளான்ட்ல என்ன பண்ணணும்னா ஸ்டார்ச்சாக போய் ஸ்டோர் ஆகும். ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த ஸ்டார்ச் தான் நம்ம வந்து பொட்டேட்டோவில் அந்த இது நம்மளோட டியூபர் ரூட் ஃபுட் எல்லாம் பார்க்குறோம். ஸோ தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஸ்டார்ச் ஃபார்மில் பொட்டேட்டோவில் சேவ் ஆகுது, நம்ம அதில் லிவரில் வந்து கிளைகோஜனாக சேவ் ஆகுது இந்த ஃபுட். ஸோ தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் இது பாருங்க 2020 வந்து கேட்டிருக்காங்க பிளான்ட் செல்லுக்கும் அனிமல் செல்லுக்கோட டிஃப்ரென்ஸ் வந்து சிம்பிளாக கேட்டிருக்காங்க. பிளான்ட் செல் ஹாவ் செல்லுலோஸ் செல் வால்ஸ் while animal cells do not. So correct. Plant cell do not have a plasma membrane unlike animals. It is wrong. Mature plant cell has one large vacuole whilst animal cell has many small vacuoles. This is also correct. So 1 and 3 is correct. So answer வந்து C. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஸோ இது கேட்குறாங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மேம் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக நடத்துறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் வரும். அதுக்காக தான் நான் ஃபண்டமெண்டல்ஸ் பார்ட்டிகளே வச்சு செஞ்சுட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஈஸியான கிளாஸ் தான். ஓகே, ஸோ தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரோகரியாட்ஸ் அண்ட் யூகரியாட்ஸ். ப்ரோகரியாட்ஸ்னா ரொம்ப ப்ரிமிட்டிவ் ஆர்கனிசம், யூகரியாட்ஸ்னா நம்மலாம் கொஞ்சம் டெவலப்டு ஆர்கனிசம் ஆர் காம்ப்ளெக்ஸ் ஆர்கனிசம். இது ஏமா ப்ரிமிட்டிவ் ப்ரோகரியாட்ஸ்னா உருவான எவல்யூஷனில் உருவான ஒரு முக்கியமான ஆர்கனிசம்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இது யூனிசெல்லுலாராக இருக்குது, இது மல்டி செல்லுலார் ஆர் யூனிசெல்லுலாராகவும் இருக்கும். இதில் முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்னன்னா கேரியாட். கேரியானா நியூக்ளியஸ், கேரியோனா நியூக்ளியஸு, அது வந்து ப்ரிமிட்டிவாக இருக்குது, அதனால அப்போனா நியூக்ளியஸ் வந்து செல்வாலே இல்லை. நியூக்ளியஸில் வந்து என்னன்னா திஸ் செல்ஸ் ஆக்சுவல் நியூக்ளியஸ் இஸ் லேக்கிங். இதுதான் முக்கியமான டிஃப்ரென்ஸ். இன்ஸ்டெட் நியூக்ளியோடைட்ஸ் ஆர் ப்ரெசன்ட். இது எப்படி இருக்குன்னா இதோட செல்ல சும்மா அப்படிங்கிட்டு அதோட பார்ட்ஸ்லாம் வந்து நியூக்ளியஸ்குள்ளே இருக்கிற வேண்டிய பார்ட்ஸ் எல்லாம் அங்கங்கே ஸ்ப்ரெட் ஆகி கிடக்கும். ஆனால் யூகரியாட்ஸில் பார்த்தீங்கன்னா ரியல் நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ ரியல் நியூக்ளியஸ்னால் அதுக்கு ஒரு மெம்பரைன் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு நியூக்ளியோலஸ் இருக்கும், நியூக்ளியோசோம் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான பார்ட் வந்து கிளியராக டிஸ்டிங்விஷ்டாக இந்த அனிமல் செல்லில் இருக்கும். அப்போ
யூகரியாட்ஸில் இருக்கும். ஸோ ப்ரோகரியாட்ஸ் யூகரியாட்ஸ். ஸோ ப்ரோகரியாட்ஸில் நீங்கள் அமீபா அதெல்லாம் முக்கியமான முன்னாடி ஃபஸ்ட்டு எவல்யூஷனில் வந்து முக்கியமான யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்லாம் ப்ரோகரியாட்ஸில் வரும். ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்ஸ். இங்கே பாருங்கள், இங்கே மைட்டோகாண்ட்ரியா இல்லை, இங்கே மைட்டோகாண்ட்ரியா ஆர் ப்ரெசன்ட். இங்கே வந்து டிஎன்ஏ வந்து சர்க்குலராக இருக்குது, இங்கே டிஎன்ஏ வந்து லீனியராக இருக்குது. ரிபோசோம்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, இங்கே பெருசாக இருக்குது, நல்லா டெவலப்டாக இருக்குது. ஸோ தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ரீப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபிஷன் ரியாக்ஷன் இருக்கும், ஏசெக்ஷுவலாக இருக்கும். இங்கே செக்ஷுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் செக்ஷுவலாக இருக்கும், சில ஆர்கானிசம்ஸ்க்கு மட்டும்தான் ஏசெக்ஷுவலாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா coming to the organelles. ஸோ ஆர்கனல்ஸில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆர்கனல்ஸில் ஐ திங்க் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். டபுள் மெம்பரைன் ஆர்கனல்ஸ் வந்து எது அப்படின்னு கேட்டாங்க. அதில் நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா அண்ட் குளோரோபிளாஸ்ட் வந்து வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்கனல்ஸ் வித் சிங்கிள் மெம்பரைன் பார்த்தீங்கன்னா வேக்யூல்ஸ், லைசோசோம்ஸ், கோல்ஜி அப்பேரட்டஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெம்பரைன், அதாவது ஒரு அவுட்டர் லேயர் இருக்குது. ஸோ மெம்பரைன்னா என்ன? அவுட்டர் லேயர். ஸோ ஒரு மெம்பரைன் இருந்ததெல்லாம் இது, 2 மெம்பரைன் இருக்கிறதெல்லாம் இது. ஓகே, மெம்பரைனே இல்லாமல் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சைட்டோஸ்கெலிட்டன், ரிபோசோம். அது என்ன மேம் சைட்டோஸ்கெலிட்டன்னா? இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்செக்ட்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவுட்டரில் ஒரு ஸ்கெலிட்டன் மாதிரி இருக்குல்ல, ஓடு மாதிரி. ஸோ அந்த ஓடு தான் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டோஸ்கெலிட்டன்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து நியூக்ளியஸ். ஸோ நியூக்ளியஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது? நியூக்ளியர் போர், ஏதாச்சும் ஓட்டை இருக்கும்போது, ஸோ உள்ளேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு ஆர்கனல் என்னன்னா நியூக்ளியோலஸ். ஸோ நியூக்ளியோலஸ் ஒரு சின்ன பார்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியோபிளாசம், அதில் இருக்கிற லிக்விட், இது வந்து லிக்விடு. ஓகே, நியூக்ளியோபிளாசம்ன்றது சைட்டோபிளாசம் மாதிரி, செல்லில் சைட்டோபிளாசம்ன்றது ஒரு லிக்விட். அதே மாதிரி நியூக்ளியஸ்குள்ளே இருக்கிற நியூக்ளியோபிளாசம் ஒரு லிக்விட். அதுக்குள்ளே இருக்கிற ஆர்கனல் தான் இந்த நியூக்ளியோலஸ். இதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஎன்ஏ இருக்குது. ஓகே, அடுத்து வந்து அதை சுற்றி இருக்கிறது தான் நியூக்ளியர் மெம்பரைன். ஓகே, அடுத்து நியூக்ளியர் ப்ரோர். இந்த குரோமாட்டின்ன்றது தான், அந்த குரோமாட்டின்றது குரோமோசோமோட கண்டென்ஸ்டு ஃபார்ம். ஓகே, நியூக்ளியோலஸும் இந்த குரோமாட்டினும் தான் ரொம்ப முக்கியமான பார்ட். ஓகே, நியூக்ளியோலஸும் குரோமாட்டினும், நியூக்ளியோலஸ் ஒரு செல்ல ஆர்கனல், குரோமாட்டின்றது நம்ம குரோமோசோமோட கண்டென்ஸ்டு ஃபார்ம் தான். இப்போ நம்மளோட செல்லு வந்து டிவைட் ஆகும்போது, இல்லை ஒரு எக் செல்லு, ஓகே, எக் செல்லு ரீப்ரொடக்ஷன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன் செல்ஸ், அதாவது இந்த எக் செல் இல்லைன்னா ஸ்பெர்ம் செல்லாம் பண்ணும்போது இந்த குரோமாட்டின் வந்து அப்படியே விரியும். ஓகே, பிரிஞ்சு போகும், ஒரு நூல்கட்டு மாதிரி இருக்கும். அந்த நூல்கட்டு வந்து நீங்கள் பிரித்தா எப்படி இருக்கும், அது மாதிரி பிரித்து அது வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் ஆகும். ஸோ இதுதான் குரோமாட்டின் வந்து கண்டென்ஸ்டு ஃபார்ம், ஒரு நூல்கட்டு மாதிரி. அதில் நீங்கள் நூலை தனித்தனியாக பிரித்து கட் பண்ணிங்கன்னா அதுதான் ஒரு குரோமோசோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த குரோமோசோம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜீன் அதில் தான் இருக்கும். அந்த ஜீன் நியூக்ளியோலஸில் இல்லை, குரோமாட்டின்ல இருக்கும். ஓகே, இந்த குரோமாட்டின்ல தான் நம்ம குரோமோசோம்ஸ் இருக்கும், அந்த குரோமோசோம்ஸ்குள்ள தான் டிஎன்ஏ இருக்கும். அதை நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த டிஎன்ஏவை பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்ஏ தான் நம்ம மரபு என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஜீனை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நியூக்ளியோலஸ் இஸ் அ ஸ்பெரிக்கல் என்டிட்டிஸ். It also contains chromosome. ஸோ நியூக்ளியோலஸ்லையும் குரோமோசோம்ஸ் இருக்குது, இந்த குரோமாட்டின்லையும் குரோமோசோம்ஸ் இருக்கு. ஓகே, ஜீன்ஸ் ஆர் வைட்டல் பயாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் தட் கேரிட் பை குரோமோசோம்ஸ். ஸோ இந்த ஜீன் எங்க இருக்குன்னா குரோமோசோம்ல இருக்கு. இன் ஆர்கானிசம்ஸ் ஜீன்ஸ் ஃபங்க்ஷன் அஸ் அ ஜெனட்டிக் யூனிட் அசிஸ்டிங் இன் த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஃபீச்சர்ஸ் ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு அனதர். ஸோ நம்மளோட ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷன் இந்த மரபு வந்து போகிறது வந்து இந்த ஜீன் மூலமாக தான். இதுதான் நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து இந்த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன்ல, அதாவது இந்த ஜீன் எங்க இருக்கணும்னா நம்ம டிஎன்ஏல இருக்கும். ஸோ டிஎன்ஏ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டிஎன்ஏ இஸ் த பேசிக் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் திஸ் ஜீன். ஸோ ஜீனோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் என்னன்னா டிஎன்ஏ அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த டிஎன்ஏ வந்து எப்படி, என் கண்ணு பெருசா இருக்கா, என் கண்ணு சின்னதா இருக்கா, என் மூக்கு பெருசா இருக்கா, மூக்கு சின்னதா இருக்கா, வாய் பெருசா இருக்கா, இதெல்லாம் என்னோட பாடி ஃபீச்சர்லேருந்து நான் எப்படி பழகுறேன், எப்படி பேசுகிறேன், எல்லாத்தையும் சொல்கிறது என்னோட ஜீன் தான். ஸோ அந்த ஜீனு எப்படி என்னோட பிஹேவியரை, என்னோட பாடி ஃபங்க்ஷனை வந்து செய்யுதுன்னா இந்த டிஎன்ஏ வந்து ஆர்என்ஏக்கு மெசேஜ் கொடுக்கும். இந்த ஆர்என்ஏ அந்த மெசேஜை எடுத்துகிட்டு போய் ஒரு ப்ரோட்டீனை சிந்தசைஸ் பண்ணும்.
இந்த புரோட்டீன் எதுக்காகனா என்னோட ஸ்கின்னோட கலருக்கான புரோட்டீனாக இருக்கலாம், இல்லைன்னா நான் சாப்பாடை டைஜஸ்ட் பண்ணணுன்றதுக்கான புரோட்டீனாக இருக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் போகிறது வந்து இந்த புரோட்டீன் தான் காரணம். ஸோ அப்போனா புரோட்டீன் தான் கடைசியாக வந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து என்னோட பிஹேவியரை, என்னோட ஃபிசிக்கல் ஃபார்மை வந்து டிட்டர்மைன் பண்ணுது. அதுக்கான இன்ஃபர்மேஷன் யார் கொடுக்குறாங்கன்னா டிஎன்ஏ. அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு போகிறது தான் ஆர்என்ஏ. ஸோ இது ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸையும் நம்ம அடுத்து பார்க்கலாம். அடுத்து டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ ஆர் வெரி சிமிலர் மாலிகுல்ஸ். ஸோ டிஎன்ஏனா என்ன, ஆர்என்ஏ என்னன்னு உத்து பார்த்தோம்னா, மைக்ரோஸ்கோப்ல பார்த்தோம்னா ரெண்டுமே சுகர் மாலிகுல் தான். அப்ப என்ன சுகர் அப்படின்னா டிஎன்ஏன்றது டிஆக்சி ரிபோஸ். ஓகே, டிஆக்சி ரிபோஸ் டிஆக்சி ரிபோஸ் சுகர். ஓகே, ஸோ எங்க இருக்குங்க, ஃபைன். ஓகே, டிஆக்சி ரிபோஸ் நியூக்ளிக் ஆசிட். அண்ட் ஆர்என்ஏன்றது பார்த்தீங்கன்னா ரிபோஸ் நியூக்ளிக் ஆசிட். ஸோ ரிபோஸ் நியூக்ளிக் ஆசிட் அண்ட் டிஆக்சி ரிபோஸ் நியூக்ளிக் ஆசிட். அப்படின்னா பார்த்தீங்கன்னா டிஆக்சி அப்படின்னா ஆக்சிஜன் இல்லை, இங்கே வந்து ஆக்சிஜன் இருக்குது. அதாவது OH மாலிகுல் இங்கே இருக்கும், இங்கே வந்து இருக்காது. ஸோ இதுதான் பேசிக் டிஃப்ரென்ஸு. ரிபோஸ் சுகர், டிஆக்சி ரிபோஸ் சுகர். அப்படின்னா நியூக்ளிக் ஆசிட்னா என்ன மேம் அப்படின்னு கேட்பீங்க. நியூக்ளிக் ஆசிட்ன்றது நைட்ரஜன் பேஸ் உள்ள ஒரு முக்கியமான ஒரு நைட்ரஜன் பேஸ் இருக்கும், பாஸ்பரும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய நியூட்ரியன்ட் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு காம்பனண்ட் தான் நியூக்ளிக் ஆசிட். அதை நம்ம பார்ப்போம். ஸோ நியூக்ளிக் ஆர்என்ஏ அண்ட் டிஎன்ஏ ஆர் வெரி சிமிலர் மாலிகுல். தே ஆர் போத் நியூக்ளிக் ஆசிட். தட் இஸ் one of the 4 molecules of life. So one of the 4 molecules of life வந்து பார்த்தீங்கன்னா nucleic acid. So one of the 4 molecules of life na என்ன, carbohydrates, protein, fats, அடுத்து nucleic acid. So carbohydrates, proteins, fats and nucleic acidல nucleic acidல என்ன வரும்னா RNA and DNA. இதுதான் முக்கியமான நம்மளோட லைஃப்கான முக்கியமான ஒரு நியூட்ரியன்ஸ். அது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். So they are both built on the foundation of nucleotides. நியூக்ளியோடைட்ஸ்னா என்னன்னா நான் சொல்றேன். They both contain 4 nitrogenous bases. So நியூக்ளியோடைட்ஸ், நைட்ரோஜனஸ் பேஸ், இந்த deoxy and ribose இதெல்லாம் சேர்ந்தது தான் DNA. The strand of DNA contains a chain of connecting nucleotides. So nucleotides ஓட கனெக்ஷன் தான் இந்த ஒரு DNA. அப்பனா நியூக்ளியோடைட்ஸ் பார்த்தீங்கன்னா திஸ் நியூக்ளியோடைட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஆக்சி ரிபோஸ் இந்த சுகர் இருக்கும், இதோட அட்டாச் ஆகி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட்ரஜன் இருக்கும். ஸோ இந்த நைட்ரஜனும் டிஆக்சி ரிபோஸும் ஒரு முக்கியமான ஒரு இது. ஸோ இந்த நியூக்ளியோடைடில் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த நியூக்ளியோடைடில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த டோட்டலாக ஓகே, இந்த நியூக்ளியோடைடில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுகர் இருக்குது, நைட்ரஜனஸ் பேஸ் இருக்குது, ஒரு பாஸ்பேட் குரூப் இருக்குது. ஸோ சுகர், அதாவது இந்த சுகர் வந்து டிஆக்சியாக இருக்கலாம், இல்லைன்னா ரிபோஸாக இருக்கலாம். அதோட சேர்த்து ஒரு நைட்ரஜன் பேஸ் இருக்கு, அதோட சேர்த்து ஒரு பாஸ்பேட் குரூப் இருக்கு. அப்போ இந்த நைட்ரஜனஸ் பேஸ் என்னென்ன இருக்கும், நைட்ரஜனஸ் பேஸ்ல 4 டைப் இருக்கு. அடினைன், தைமைன், குவானைன் அண்ட் சைட்டோசைன். இந்த ஏடிசிஜி, இந்த நைட்ரஜன் பேஸ் வந்து ஏடிசிஜியா இருந்தா அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்ஏ. இதே ஏயுசிஜியா இருந்ததுன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்என்ஏ. ஸோ நைட்ரஜன் பேஸ் வந்து ஏடிசிஜி இது வந்து இருக்கு. இன்னொன்று யுரேசில்னு ஒன்று இருக்கு. ஓகே, இந்த யுரேசில் வந்துருச்சுன்னா அது ஆர்என்ஏ, இந்த யுரேசில் இல்லாமல் இருந்ததுன்னா அது டிஎன்ஏ. திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் சுகர் மாலிகுலர் டிஃபரன்ஸ் இருக்கு, இந்த நைட்ரஜன் பேஸ்லையும் டிஃபரன்ஸ் இருக்கு. தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஜீன் இஸ் அ பர்டிகுலர் செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ. ஸோ ஒரு டிஎன்ஏ இப்படிதான் ஒரு டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். இந்த டிஎன்ஏல முக்கியமான ஒரு சின்ன பார்ட்டு தான் ஜீனா இருக்கும். ஸோ ஜீன் வந்து இட் இஸ் அ பார்ட் ஆஃப் திஸ் DNA. The sequence of base in for gene determines the sequence of nucleotides along an RNA molecule. இது நம்ம பேசலாம். Only one strand of DNA double helix is transcribed. ஓகே, இதையும் நம்ம பேசலாம். ஓகே, இப்போ இதை திருப்பி வரலாமா? ஸோ நியூக்ளியஸை நான் அப்படியே மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது அதில் குரோமாட்டின்ஸ் இருக்குது, நியூக்ளியோலஸ் இருக்குது. ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா குரோமோசோம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த குரோமோசோமில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஎன்ஏ இருக்குது. அந்த டிஎன்ஏயை ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்படி டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. அந்த டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சரையும் நான் உள்ளே உத்து பார்த்தேன்னா நியூக்ளியோடைடு இருக்குது. இந்த நியூக்ளியோடைடில் என்ன இருக்குன்னா ஒரு ரிபோஸ் ஆர் டிஆக்சி, இங்கே டிஎன்ஏனால டிஆக்சி ரிபோஸ் சுகர் இருக்குது, ஒரு நைட்ரஜன் பேஸ் இருக்குது, ஒரு பாஸ்பேட் குரூப் இருக்கு. இந்த நைட்ரஜன் பேஸ் எதர் ஏ டி சி ஜி இருக்கலாம். அடினைன், தைமைன், சைட்டோசைன் அண்ட் குவானைன். இப்போ
இந்த டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சரில் இப்போ இங்கே ஏ இருந்ததுன்னா இந்த ஏ எதோட பேர் ஆகும்னா டீயோட மட்டும்தான் பேர் ஆகும். ஸோ இந்த அதோட இது ஒரு ஸ்ட்ராண்டு, இது ஒரு ஸ்ட்ராண்டு. ஸோ டிஎன்ஏல இது ஒரு ஸ்ட்ராண்டு, இது ஒரு ஸ்ட்ராண்டு. இந்த ஸ்ட்ராண்டில் பார்த்தீங்கன்னா ஏ இருக்கும். அப்போனா இந்த ஸ்ட்ராண்டில் என்ன இருக்குன்னா இந்த ஏக்கு எப்பயுமே பேர் ஆகிற பேஸ் பேர். ஸோ ஏயோட எப்பயுமே எது பேர் ஆகும்னா பேஸ் பேர் வந்து டி பேர் ஆகும். இது சியோட எது பேர் ஆகும்னா ஜி பேர் ஆகும். ஸோ இப்போ நான் இங்கே ஜி இருக்குன்னா இங்கே சி வரும், இங்கே டி வந்ததுன்னா இங்கே ஏ வரும். ஸோ இந்த மாதிரி தான் பேர் ஆகும். இன்னொன்று ஜீன், ஓகே, ஒரு ஜீன் வந்து அதாவது இங்கே வந்து ஒரு பாட்டு தான் ஜீன். ஸோ இது வந்து கட்டாயி, ஓகே, இது கட்டாயி நம்ம எடுத்தோம்னா இது ஒரு ஜீனாக இருக்கும். ஓகே, ஸோ ஜீன் வந்து எப்படி புரோட்டீனை சிந்தசைஸ் பண்ணுறது நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம். ஓகே, இதை உடனே தாப்பிடலாம். ஓகே, அதுக்கப்புறம் நான் திருப்பி அந்த உள்ளே போகிறேன். இப்போ திஸ் இஸ் மை டிஎன்ஏ. இங்கே ஏ டி சி ஜி டி ஏ ஜி சி இருக்கு. அப்போனா ஏ சி டி ஜி டி ஜி சி சாரி ஏ சி இருக்கு. ஓகே, ஸோ ஏசிடிஜி டிஜிஏசி இதுதான் ஒரு ஜீன். ஓகே, இது ஒரு ஜீனு. ஓகே, இது ஒரு ஜீன் எடுத்துக்கோங்க, இல்லை இதுவும் ஒரு ஜீன். ஓகே, ஸோ இந்த பாட்டு தான் ஒரு ஜீன். ஓகே, இப்படி ஒரு பாட்டு ஒரு ஜீனாக இருக்கலாம், இப்படி ஒரு பாட்டு ஜீனாக இருக்கலாம். ஸோ இது வந்து ஜீன். ஸோ இந்த ஜீன் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு கொடுக்குது. அப்போனா இந்த இன்ஃபர்மேஷனை எப்படி நான் என் பாடிக்கு அனுப்ப போகிறேன்னா இந்த வந்து இந்த டிஎன்ஏ என்ன பண்ணும், டிஎன்ஏல ஒரு என்சைம் இருக்குது. டிஎன்ஏ ஆர்என்ஏ பாலிமரேஸ்னு ஒரு என்சைம் இருக்குது. ஆர்என்ஏ பாலிமெரேஸ் அப்படின்னு ஒரு என்சைம் இருக்கு. அந்த என்சைம் என்ன பண்ணும்னா இந்த பாட்டை வந்து கட் பண்ணிடும். ஓகே, அப்போனா வந்து அந்த டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ராண்ட் வந்து பிரிஞ்சிரும். இந்த டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ராண்டில் எது பார்ட் ஆஃப் ஜீனோ அது கட்டாகி இந்த கட்டான ஜீனு எம்ஆர்என்ஏன்னு ஒன்றோட போய் சேரும். ஸோ எம்ஆர்என்ஏன்னு ஒன்று இப்போ வந்து இந்த ஏசிடிஜி வந்து டிஎன்ஏ, இதோட யார் உள்ள வரதாங்கன்னா எம்ஆர்என்ஏ, அதாவது மெசஞ்சர் ஆர்என்ஏன்னு ஒரு ஆர்என்ஏ இருக்கு. 3 டைப் ஆஃப் ஆர்என்ஏ நம்ம படிப்போம். மெசஞ்சர் ஆர்என்ஏ, இது டிஆர்என்ஏ, டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ அண்ட் ரிபோசோம் ஆர்என்ஏ அப்படின்னு. ஸோ வந்து யார் உள்ள வராங்கன்னா எம்ஆர்என்ஏ. ஸோ எம்ஆர்என்ஏ இதோட அட்டாச் ஆகும். ஓகே, இந்த அட்டாச் ஆகி இந்த எம்ஆர்என்ஏ என்ன பண்ணுன்னா இந்த டிஎன்ஏ வந்து ஓகே ஆர்என்ஏவா மாறும். So DNA converted into RNA or the message being conveyed to this RNA, the process is called as transcription. The process is called as transcription. Okay, so இப்போ DNA வந்து RNA வந்து மெசேஜ் வந்து RNAக்கு கொடுக்குது. இதுதான் transcription. அடுத்து என்ன பண்ணுன்னா இந்த mRNA நியூக்ளியஸை விட்டு வெளியே ஓடும். ஓகே, நியூக்ளியஸ், ஏன்னா இதெல்லாம் நியூக்ளியஸ்குள்ளே நடக்குது. நியூக்ளியஸை விட்டு வெளியே வரும். ஸோ mRNA will come out of this nucleus. அப்போ என்ன பண்ணும், ரிபோசோம்ஸ் கிட்ட ஓடி வரும். ஸோ ரிபோசோம்ஸ் கிட்ட ஓடி வரும்போது ரிபோசோம் வந்து புரோட்டீன் இங்கே சிந்தசைஸ் பண்ணணும். அதுக்கு மெசேஜ் யார் கொடுக்க போறா, ஆர்என்ஏ. ஸோ இந்த mRNA வந்து மெசேஜ் கொடுக்க போகுது. ஸோ the DNA is converted into RNA and RNA is giving the message to mRNA and mRNA is coming to this ribosomes. இங்கே வந்து 2 RNA வந்து ரோல் பிளே பண்ணும். tRNA டிரான்ஸ்ஃபர் RNA, rRNA ரிபோசோமல் ஆர்என்ஏ. இந்த ரிபோசோமல் ஆர்என்ஏ இந்த ரிபோசோமில் புரோட்டீனை சிந்தசைஸ் பண்ணணும். ஓகே, இது எந்த புரோட்டீனை சிந்தசைஸ் பண்ணணும்னு மெசேஜ் கொடுக்கறது இந்த mRNA. ஓகே, இது எந்த மெசேஜ், இது அதுக்கப்புறம் இந்த புரோட்டீன், அதாவது புரோட்டீனா என்ன, அமினோ ஆசிட்ஸ். ஸோ என்னென்ன அமினோ ஆசிடை நம்ம வந்து செல்லுக்குள்ளே இருக்கோ அதெல்லாம் கூட்டி எடுத்துட்டு வர்றது tRNA. ஸோ mRNA is saying what to synthesize and the synthesis is done by this rRNA and the amino acids for this synthesis taken by the tRNA. So tRNA என்னென்ன அமினோ ஆசிடை எடுத்துட்டு வரும், என்னென்ன அமினோ ஆசிடை வந்து எடுத்துட்டு வரணும்னு சொல்றது mRNA, அதை எடுத்துட்டு வர்றது tRNA, அதை செய்யறது வந்து அதை புரோட்டீன் அமினோ ஆசிட்லேருந்து புரோட்டீனை கன்வெர்ட் பண்ணி அதை சேர்த்து உருவாக்குறது வந்து இந்த rRNA. அப்படின்னா இதுதான் இந்த ஒரு ப்ராசஸ். ஸோ இந்த புரோட்டீன் சிந்தசிஸ் ப்ராசஸ் பேர் டிரான்ஸ்லேஷன். ஸோ புரோட்டீன் சிந்தசிஸில் யாரெல்லாம் இருக்காங்க, tRNA, mRNA
அண்ட் rRNA 3 பேர் இருக்காங்க. இந்த ப்ராசஸ், இந்த டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் நியூக்ளியஸ் வெளியில நடக்குது, டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் வந்து நியூக்ளியஸ்குள்ள நடக்குது. அப்போ DNA to RNA, RNA to protein, இதுதான் நடக்குது. ஸோ திஸ் இஸ் த ப்ராசஸ் தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதை தான் வந்து இங்கே டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் இந்த ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ப்ராசஸ். ஓகே, ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, நியூக்ளியோடைட்னா இதெல்லாம். ஓகே, ஸோ நியூக்ளியோடைடெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஆக்சிரிபோஸ், நைட்ரஜன் பேஸ் அண்ட் பாஸ்பேட் குரூப். தட் இஸ் வேர் யூ ஹாவ் டு கீப் யுவர் மெமரி ஸ்ட்ராங். ஓகே, இன்னொன்று குரோமோசோம்ல என்ன இருக்கு? நம்ம யூஸ்வலாக நம்ம மனுஷங்களுக்கு என்னென்ன குரோமோசோம் இருக்குன்னா 22 பாடி குரோமோசோம் ஆர் somatic குரோமோசோம், அதாவது 22 pair of body chromosome or somatic chromosome plus 1 pair of sex chromosome or gamete chromosome னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ செக்ஸ் குரோமோசோம்ல XXனா அது வந்து யாரு, XYனா அது யாரு, XXனா இட் இஸ் ஃபீமேல் அண்ட் XYனா அது மேல். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அப்படின்னா இது வந்து நம்மளோட செக்ஸோட கேரக்டரை வந்து டிட்டர்மைன் பண்ணுது. இந்த குரோமோசோம்ஸ் வந்து நம்மளோட பாடி ஃபீச்சர்ஸ் அண்ட் பாடி ஃபங்க்ஷனோட விஷயங்களை வந்து டிட்டர்மைன் பண்ணுது. திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ப்ரீவியஸ் இயரில் 2019 வந்து கேட்டிருக்காங்க ரீசன்ட் டெவலப்மெண்ட் இன் சயின்ஸ் விச் ஆர் நாட் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க 2019. ஃபங்க்ஷனல் குரோமோசோம்ஸ் can be created by joining segments of DNA taken from cells of different species. ஸோ நிறைய டிஎன்ஏ நீங்கள் பிச்சு நிறைய டிஎன்ஏயோட பார்ட்ஸை சேர்த்து வச்சா ஒரு ஃபங்க்ஷனல் டிஎன்ஏ கிரியேட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அது கரெக்டா அப்படின்றது ஒரு கேள்வி. ஓகே, நாட் கரெக்ட் கேட்டிருக்காங்க. பீசஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் ஃபங்க்ஷனல் டிஎன்ஏ கேன் பி கிரியேட்டட் இன் லேபரேட்டரிஸ். எஸ், இப்போ வந்து அது முடியும். டிஎன்ஏ ஃபங்க்ஷனல் டிஎன்ஏ வந்து ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ண முடியும். அ பீஸ் ஆஃப் டிஎன்ஏ டேக்கன் அவுட் ஃப்ரம் அன் அனிமல் செல் கேன் பி மேட் டு ரிப்ளிகேட் அவுட்சைட் அ லிவிங் செல் இன் அ லெபார்டரி. எஸ், ஒரு டிஎன்ஏயை ஒரு அனிமல்ல இருந்து நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு வந்து அந்த டிஎன்ஏயை ரிப்ளிகேட் பண்ண முடியும். இட் இஸ் பாசிபிள். Cells taken out from plants and animals can be made to undergo cell division in laboratory petri dishes. Yes, ஒரு செல்லை வந்து ஒரு அனிமல் கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்து அந்த செல்லையும் நீங்க டிவைட் பண்ண முடியும். இல்ல அந்த டிஎன்ஏ மட்டும் எடுத்துட்டு வந்து அந்த டிஎன்ஏயும் உங்களால ரிப்ளிகேட் பண்ண முடியும். செல்லையும் ரிப்ளிகேட் பண்ண முடியும், அதுதான் இது. டிஎன்ஏயும் ரிப்ளிகேட் பண்ண முடியும், அதுதான் இது. ஓகே, ஸோ டிஎன்ஏ ரிப்ளிகேட் பண்றது தான் நம்ம வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்ல எல்லாம் பண்றாங்க. ஓகே, ஸோ நான் இன்னும் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். அடுத்து இது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெம் செல், ஓகே, டெஸ்ட் டியூப் பேபி கிரியேட் பண்ணுறாங்களே, அந்த டெஸ்ட் டியூப் பேபி எப்படி கிரியேட் பண்ணுறாங்க? செல்லை வெளியில் எடுத்து அதை மல்டிப்ளை பண்ண வைக்கிறாங்க. ஸோ அது மூலமாக ஆர்கன்ஸ், ஓகே, ஆர்டிஃபிஷியல் ஆர்கன் இல்லை சிந்தட்டிக் ஆர்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூரி பொட்டன்சி அதெல்லாம் வந்து நம்ம படிப்போம். ஸ்டெம் செல்ஸ் பற்றி பேசும்போது நம்ம அதை பற்றி பேசுவோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. பட் நாட் correct is A, so that you have to understand. So இதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா double helix for DNA, single helix for RNA. So RNA ஓட ஸ்ட்ரக்சர், DNA ஓட ஸ்ட்ரக்சர். RNAல எது இருக்கு? தைமைன் இல்லாமல் யுரேசில் இருக்கு, இங்கே தைமைன் இருக்கும், அவ்வளோதான். இது டிஆக்சி ரிபோ, இது வந்து ரிபோ நியூக்ளிக் ஆசிட். ஓகே, இது ஒரு சுகர், இதுவும் சுகர். ஓகே, ஃபைன். ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். Okay, this is the story that I was telling you. Okay, DNA, RNA வந்து என்ன பண்ணும்? DNA வந்து it is having the genetic information. RNA வந்து protein synthesis வந்து பண்ணுது. Okay, so this is the information I was telling you. Okay, these are the 3 types of RNA: messenger RNA, ribosomal RNA, transfer RNA. Okay, so this you have to understand. Okay, so transcription என்ன, டிரான்ஸ்லேஷனா என்ன, இதையும் நம்ம பேசிட்டோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் தட் யூ ஹாவ் டு அண்டர்கோ. ஓகே, அடுத்து முக்கியமாக கரண்ட் அஃபேர்ஸில் வந்து ஒரு விஷயம், டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங், டிஎன்ஏ சீக்வன்சிங், ஜீனோம் சீக்வன்சிங். ஓகே, ஸோ டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து நம்மளோட யூஸ்வலாக நம்ம கையோட ரேகைகளை பார்க்குற மாதிரி நம்ம டிஎன்ஏயும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பேருக்கும் யூனிக் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கும், டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ். ஸோ அதை கண்டுபிடிச்சு உங்களோட இண்டிவிஜுவலோட யூனிக் ஃபீச்சரை வந்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃபொரன்சிக்ஸுக்கு, அப்புறம் பெட்டர்னிட்டி, உங்கள் அப்பா அம்மா யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, ஓகே நீங்கள் தான் குற்றவாளியா அப்படின்னு கண்டுபிடிக்கிற ஃபோரன்சிக்ஸில், அப்புறம் டெட் பாடிஸோட அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் ரேஷியல் குரூப்ஸை வந்து உங்களோட மூதாதைகள் யாரு, நீங்கள் எந்த ரேஷியல் குரூப்லேருந்து வரீங்க, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க வந்து பார்க்குறாங்க. ஓகே ஃபைன், இதை பாருங்க. இதை
சி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலினை வந்து நம்மளுக்கு இன்சுலின் ஊசி போடுறாங்களே, இந்த இன்சுலினை எப்படி உருவாக்குறாங்கன்னா, அந்த இன்சுலின் வந்து இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, நம்மளோட நம்ம வந்து பிக்கோட இன்சுலினை இல்லைன்னா ஏதாச்சும் வேற அனிமல்ஸோட இன்சுலினை தான் இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்படி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம மனுஷங்களுக்கு சில பேருக்கு அலர்ஜி வந்துடும், வேற அனிமல்ஸோட இன்சுலினை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதனால நம்ம பாடி ஏற்றுக்கிற ஒரு இன்சுலினை இது பண்ணுறதுக்கு நம்ம பாடியில் எந்த ஜீன் வந்து இன்சுலினை சுரக்குமோ அந்த ஜீனை எடுத்து ஒரு பாக்டீரியாவில் பொருத்தி அந்த பாக்டீரியா வந்து மல்டிப்ளை ஆகும்போதோ இல்லை அது ஃபங்க்ஷன் பண்ணும்போதோ வெளிவர இன்சுலினை எடுத்து திருப்பியும் நம்ம யூசி ஃபார்மில் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது மூலமாக நிறைய இன்சுலின் வந்து நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகும். அது நம்மளுக்கு பொருத்தமாக இருக்கும், கம்பேட்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் வில் பி கம்பேட்டபிள் டு ஹியூமன்ஸ். ஏன்னா நம்மளோட நார்மலாக ஒரு ஜீனில் உருவாக்குற இன்சுலின். ஸோ அதனால நம்ம என்னோட பாடியில் இருக்கிற ஜீனில் வச்சு இன்சுலின் எடுத்தாலும் என்னோட அப்பா அம்மாவுக்கு கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தான் ஆர்டிஎன்ஏ. ஸோ ரிகாம்பினன்ட் டிஎன்ஏ அப்படின்னா இங்கே என்ன ரீகாம்பினேஷன் பண்றாங்கன்னா, காம்பினேஷன் என்ன பண்றாங்க, இருக்கிற ஒரு ஜீன்ல இருக்க இன்சுலின் சுரக்கிற ஒரு ஜீனை எடுத்து ஒரு பாக்டீரியால பொருத்தி அந்த பாக்டீரியாவை நிறைய மல்டிப்ளை பண்ண வச்சு அது மூலமா நிறைய இன்சுலின் சுரக்க வச்சு அந்த இன்சுலினை வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இதுதான் ரீகாம்பினேஷன். ஸோ ஜீன் ஃபார் ஹியூமன் growth ஹார்மோன் இங்கே வந்து growthக்காக எடுக்கிறாங்க. ஒரு growth ஹார்மோனை வந்து நான் சுரக்கிற ஒரு ஜீன் எடுத்தேன்னா என்னால் கடைசியாக வந்து growth ஹார்மோன் வந்து என்னால் இது பண்ண முடியும். ஓகே, ஸோ பாக்டீரியல் செல்ஸ் வில் பி ஜென்ரேட்டிங் ஹியூமன் growth ஹார்மோன். ஸோ என்னோட ஜீனை அதுக்கு கொடுத்தேன்னா அது வந்து எனக்கு தேவையான growth ஹார்மோனை வந்து அது சுரக்கும். ஸோ இது மாதிரி தான் செய்கிறது தான் recombinant DNA டெக்னாலஜி. ஸோ இது வந்து 1953 கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, டிஎன்ஏ மாலிகுல்ஸ் வந்து ஃபார்ம்டு பை லெபார்டரி மெத்தட்ஸ் ஆஃப் ஜெனட்டிக் ரிகாம்பினேஷன். இது மூலமாக பார்த்தீங்கன்னா குளோனிங்கும் பண்ணலாம். ஸோ என்ன மாதிரியே என்னோட ஜீன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அதே மாதிரி ஒரு இன்னொரு உயிரும் கொண்டு வரலாம். ஓகே, இன்னொரு செல்லை பொருத்தி அந்த செல்லை மல்டிப்ளை பண்ணி அது மூலமாக ஒரு குழந்தை பிறக்க வச்சு அது மூலமாக அது வந்து என்ன இருக்குன்னா என்னோட குளோனாக இருக்கும். ஸோ இந்த டெக்னாலஜி தான் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரு குளோனிங்காகவோ இல்லைன்னா இந்த மாதிரி இன்சுலின் சுரக்கிறதுக்கோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஹார்மோன் சுரக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. So this you have to understand. So recombinant DNA is possible because DNA molecule from all organisms share the same chemical structure. They differ only in the nucleotide sequence. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, என்னோட DNA எப்படி நீங்க பாக்டீரியாவில் சேர்க்க முடியும்னா, எல்லா டிஎன்ஏயும் பாக்டீரியா எடுத்துக்கிட்டாலும் என்ன எடுத்துக்கிட்டாலும் ஒரே கெமிக்கல் இதுதான். அதனால என்னோட டிஎன்ஏ கட் பண்ணி அதை வந்து பாக்டீரியாவில் பொருத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ அதை இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஐசோலேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிகாம்பினன்ட் டிஎன்ஏ மாலிகுல் வந்து இன்சர்ஷன் ஆஃப் த டிஎன்ஏ பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் த ஆர்டிஎன்ஏ பண்ணுறாங்க. ஓகே, இது வந்து ஈகோலையில் செலுத்துறாங்க. அந்த ஈகோலை என்ன பண்ணும், அந்த ஈகோலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிஎன்ஏ என்ன சொல்லுதோ அதை வந்து செய்யும். ஓகே, ஸோ இது என்னென்ன என்சைம்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா, கட் பண்ணணும், அடுத்து சேர்க்கணும். ஓகே, இதுக்கெல்லாம் ஏன்னா ஃபஸ்ட்டு என்னோட ஜீனை வந்து என்னோட உடம்புலேருந்து கட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு பாக்டீரியா டிஎன்ஏ கட் பண்ணணும். அப்புறம் ஏன் டிஎன்ஏ எடுத்து அந்த கட் பண்ண இடத்துல போய் பொருத்தணும். ஸோ பொருத்தினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒட்டணும். ஸோ ஒட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை ரெப்ளிகேட் பண்ணணும். ஸோ இதுக்கெல்லாம் என்னென்ன என்சைம் யூஸ் பண்ணுறாங்க, ஏன்னா இதெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் நியூக்ளியஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறாங்க. அடுத்து டிஎன்ஏ லிகேஸ்கில் தான் ஜாயின் பண்ணுறாங்க. ஓகே, மிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். ஓகே, டிஎன்ஏ வந்து காப்பி பண்ணுறாங்க. இப்போ எதுலேருந்து கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நிறைய காப்பி கிரியேட் பண்ணால் தானே நிறைய பாக்டீரியாவில் போய் செலுத்த முடியும். ஸோ அதுக்காக ரிப்ளிகேட் பண்ணுறதுக்கு ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் கட் பண்ணுறதுக்கு, லிகேஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு, மல்டிப்ளை காப்பி கிரியேட் பண்ணுறதுக்கு டிரான்ஸ்கிரிப்டேஸ். ஓகே, மிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு இதுதான் அதிகமாக கேட்குறாங்க. ஓகே, டிஎன்ஏ பாலிமரேஸ்னா இட் ஃபில்ஸ் த கேப் இன் டூப்ளெக்ஸஸ் பை ஸ்டெப்வைஸ் அடிஷன். ஓகே, ஏதாச்சும் கேப் இருந்தால் அதை ஃபில் பண்ணுறதுக்காக இந்த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் யூஸ் பண்ணுறாங்க. சாரி, டிஎன்ஏ பாலிமரேஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே,
அடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ரொசீஜர் யூஸ் பண்ணுறாங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன், டிரான்ஸ்ஃபெக்ஷன், எலக்ட்ரோபோரேஷன். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டை வச்சு அதுக்குள்ளே ஒரு ஓட்டை போட்டு அது மூலமாக டிஎன்ஏ வந்து அந்த பாக்டீரியாவில் செலுத்துகிறாங்க. அடுத்து மைக்ரோ இன்ஜெக்ஷன் மூலமாக செலுத்துகிறாங்க. இல்லைன்னா பயோலிஸ்டிக்ஸ். ஓகே, பயோலிஸ்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிளான்ட் செல்லில் வந்து a remarkable method that has been developed to introduce foreign DNA into mainly plant cells. So plant cellக்கு அனுப்புற ஒரு மெத்தட் தான் பயோலிஸ்டிக்ஸ். இது வந்து ஒரு கன்னை யூஸ் பண்ணி அனுப்புறாங்க. ஸோ மைக்ரோ இன்ஜெக்ஷன் மாதிரி தான், ஆனால் இதில் பிளான்ட் செல். ஏன்னா பிளான்ட் செல்லில் வந்து உங்களுக்கு செல்வால் இருக்கும்ல, ரொம்ப ஹார்டான செல்வால் இருக்கும், அதில் அனுப்புறது ரொம்ப கஷ்டம். அதுக்காக இந்த பயோலிஸ்டிக்ஸ் அப்படின்ற மெத்தடை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து டிஎன்ஏ டெக்னாலஜி, ரிகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இன்சுலின் சுரக்கிறதுக்கு, ஹியூமன் growth ஹார்மோன் வந்து பிளட் கிளாட்டிங் ஃபேக்டர் யூஸ் பண்றதுக்கு, இன்செக்டிசைடு ரெசிஸ்டன்ட் ஒரு பிளான்ட் ஜெனட்டிக்கல் மாடிஃபிகேஷன், இதுதான் ஜிஎம்ஓக்கு வந்து கிராப், அதுதானே ஹெர்பிசைட் அண்ட் இன்செக்டிசைடு ரெசிஸ்டண்டா இருக்கும். அப்புறம் பேசிலஸ் த்ரூஜென்சிஸ், இதுவும் ஜிஎம்ஓ தான். பிடி காட்டன் சொல்றீங்கல்ல, அந்த பிடி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பேசிலஸ் துரிஞ்சென்சிஸ். இது ஒரு பெஸ்ட், இது ஒரு பாக்டீரியா. இந்த பாக்டீரியா வந்து போல்வார்முக்கு அகெயின்ஸ்டாக வந்து, அதாவது இந்த போல்வார்ம் என்னது, நம்ம காட்டன் கிராப்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுற ஒரு பெஸ்ட்டு. இதுக்கு அகெயின்ஸ்டாக ஆக்ட் ஆகிறது இந்த பாக்டீரியா. இந்த பாக்டீரியாவை இந்த நம்ம காட்டனில் வந்து செலுத்திடுவாங்க. ஓகே, தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த பாக்டீரியாவை செலுத்த மாட்டாங்க. அந்த பாக்டீரியா வந்து எந்த ஜீன் மூலமாக இந்த போல்வார்மை சாகடிக்குதோ அந்த ஜீனை காட்டன் சீடில் போட்டுருவாங்க. ஓகே, இது ரிகாம்பினன்ட் டிஎன்ஏ மெத்தட் மூலமாக பண்ணுறாங்க. ஓகே, அடுத்து டிஎன்ஏ ப்ரொஃபைலிங், ஆல்சோ அண்டர்ஸ்டாண்டிங் த இண்டிவிஜுவலோட டிஎன்ஏ கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ டிஎன்ஏவை படிக்கிறதுக்கு மைக்ரோ சேட்டலைட்ஸ் யூஸ் பண்ணி டிஎன்ஏவை வந்து ப்ரொஃபைல் பண்ணுறாங்க. ஓகே, ப்ரொஃபைலிங் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து சீக்வன்சிங், ஹோல் நம்மளோட பாடியில் இருக்கிற டிஎன்ஏ ஏடிசிஜியா, ஏசிஜிஜியா, ஜிஜிஜி, சிசிசி, டிடிடி, இப்படி என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சீக்வன்சிங் பண்ணுறாங்க. ஸோ பெனிஃபிட்ஸ் என்ன, இண்டிவிஜுவலை பற்றி தெரியும், பேட்டர்னிட்டி தெரியும், மெடிசன் தெரியும், அக்ரிகல்ச்சரில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து டிஎன்ஏ பார்கோடிங். ஓகே, ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் ஜீன், ஒரு ஸ்பீசஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு சின்ன செக்ஷன் ஆஃப் டிஎன்ஏ யூஸ் பண்ணி அவங்கள தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம ஒரு பார்கோடு மாதிரி ஒரு பொருளை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு சின்ன செக்ஷன் ஆஃப் ஜீனை வந்து யூஸ் பண்ணி அதை வந்து அந்த ஸ்பீசஸை கண்டுபிடிக்கிறது பேர் தான் டிஎன்ஏ பார்கோடிங். ஸோ அப்ளிகேஷன் என்ன, பிளான்ட் லீவ்ஸ் வந்து பிளான்ட் லீவ்ஸை வச்சு அந்த ஸ்பீசஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, இன்செக்டோட லார்வா வச்சு அந்த இன்செக்ட் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, ப்ராடக்ட்ஸ் காமர்ஸில் வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு, கண்டாமினேஷன் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, எல்லாத்துக்கும் இது யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பயோஃபில்டர்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. பயோஃபில்டர்ஸ் ப்ரொவைட் வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் பை ரிமூவிங் அன்ஈட்டன் ஃபிஷ் ஃபீட். Biofilters convert ammonia present in fish waste into nitrate. Biofilters increase phosphorus as a nutrient for fish in water. So biofilters பத்தி கேக்குறாங்க. இதுல வந்து தவறான ஆன்சர் வந்து இது it does not increase phosphorus. Okay, ஆனா இதுவும் கரெக்ட். So the answer is only 2. Okay, DNA barcoding பத்தி கேக்குறாங்க பாருங்க. So answer is there. Okay, so அதோட யூசேஜ் தான் கேக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வேக்சின் மேனுஃபேக்சரிங் பற்றி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், mRNA பிளாட்ஃபார்ம். ஸோ mRNA வேக்சின்ஸ் பற்றி கேட்குறாங்க. இந்த கொஸ்டினுக்கான கண்டென்ட்டை நான் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து டிஎன்ஏ ஆர்என்ஏ பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், டிஎன்ஏ டிரான்ஸ்லேஷன் டிரான்ஸ்கிரிப்ஷனாக என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம், செல்லில் ஆர்கனல்ஸோட ஃபங்க்ஷன் பார்த்துக்கிட்டோம். வித் தட் தேங்க்யூ வெரி மச். ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இதோட பிபிடி வந்து உங்களுக்கு கீழே ஷேர் ஆகிடும். நன்றி.